குங்கும அர்ச்சனை செய்பவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவளாம். சந்தனத்தால் அபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் சர்வ சுபீட்சமும் அளிப்பவளாம். தேனால் அபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் திவ்ய தரிசனம் அளிப்பவளாம். பாலால் அபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் பல ஜென்ம பாவத்தை போக்குபவளாம். கனியால் அபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் கண் முன்னால் வந்து நிற்பவளாம். மனதால் எப்போதும் நினைப்பவர்க்கு அம்பாள் மங்கல்ய பாக்கியம் அளிப்பவளாம். மும்முறை வலம் வந்து தொழுபவர்க்கு அம்பாள் முன்னின்று காத்தருள் செய்பவளாம். அடிமேல் அடி வைத்து அவளை வலம் வந்தால் அஷ்ட சம்பத்தும் அளிப்பவளாம். கற்பூர ஜோதியை காண்பவர்க்கு அம்பாள் கைமேல் பலனை அளிப்பவளாம். தீராத வினைகளை தீர்ப்பவளாம் தேவி திருவடி சரணம் சரணம் அம்மா. ஆரத்தி எடுப்போம் ஸ்ரீ சாயி உமக்கே, ஆரத்தி எடுப்போம் வியாழக்கிழமையுமே. பரமானந்த சுகத்தினை அளிப்பாயே, தயையுடன் எமக்கருள் செய்வாயே. துக்க சோக சங்கடம் தீர்த்தருள்வாயே, வாழ்வில் ஆனந்தம் பொங்க அருள்வாயே. என் மனதில் உன்னை நினைத்ததுமே அக்கணமே வந்து அனுபவம் தந்தாயே. உந்தன் திருவுதி நெற்றியில் இட்டதுமே அனைத்து தொல்லைகள் தொலைந்தனவே. சாயி நாமம் தினமும் ஜெபித்தோமே, நொடியிலும் உம்மையா பெரியோமே. வியாழக்கிழமை உன்னை பூஜித்தோமே, தேவா உன் கிருபையால் நலன் அடைந்தோமே. ராமகிருஷ்ண ஹனுமான் ரூபத்திலே அழகு தரிசனம் எமக்களிப்பாயே. பல மத முறையில் பூஜித்துமே பக்தர் குறை கேட்டருள் புரிவாயே. சாயின் நாமம் வெற்றி நல்கிடுமே, தேவா வெற்றியின் அர்த்தம் நீதானே.